Hey guys, welcome back. Realme 7 Pro. இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி நம்ம சேனல்லே வந்து லாஸ்ட் 1 வீக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி நம்ம போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வரல. நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸு, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸு, லான்ச் டேட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மிக்கு இந்த சீரீஸில் மட்டும் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரியல்மி 2 Pro, 3 Pro, 5 Pro இதெல்லாமே வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட்ஃபோன் அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் யாருமே கொடுக்காத அளவுக்கு வந்து ஸ்பெக்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரியல்மி 6 Pro அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை தூக்கிட்டு போய் அப்படியே ஹைக் பண்ணிட்டாங்க. பட் அதுவும் வந்து வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட்ஃபோன் தான். X3 சீரிஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எல்லாருமே வந்து அண்டர் 20,000 எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து 25,000 லான்ச் பண்ணிட்டாங்க. யாருமே அந்த ப்ரைஸ் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் அது ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ரியல்மி 7 Pro வந்து 6 Proக்கு ஒரு சக்ஸஸராக இருக்க போகுது. நம்மளுக்கு வந்து இருக்க லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் வந்து 6 Pro அளவுக்கு இருக்காது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Snapdragon 765 யூஸ் பண்ண போகிறதா ஸ்ட்ராங்கான லீக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் 765 தான் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதுக்காக அப்படின்னா ரியல்மி 6 Proவில் வந்து 720G பார்த்தோம். ரியல்மி X2ல வந்து 730G பார்த்துருந்தோம். அதுக்கு சக்ஸஸர் நம்ம பார்த்தோன்னா 765 யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. திரும்பியும் வந்து இவங்க 720G யூஸ் பண்ண மாட்டாங்க. டிசைன் அண்ட் பில்டர்னு எடுத்துட்டோம்னா இந்த வாட்டி வந்து இவங்க கிளாஸ் பாடி டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு வந்து Gorilla Glass 3 or 5 ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி நம்ம ரியல்மி 6 Proவில் பார்த்த மாதிரி டூவல் பஞ்சுவல் டிஸ்பிளே ஃப்ரண்ட் சைடில் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.67 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தான் தராங்க. டிஸ்பிளேல ஒரு ஹைலைட் என்னன்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த டிஸ்பிளேக்கு. நம்ம ரியல்மி 6 Proவில் 90Hz பார்த்தோம்னா அதுலேருந்து இதில் ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்தோம்னா Android 10 பேஸ்டு Realme UIயில் தான் வந்து ரன் ஆக போகுது. ப்ராசஸர்னு எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் Snapdragon 765G தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனால் ஆக்டோகோர் ப்ராசஸர். இதில் இருக்க 8 கோருமே வந்து Cryo 475 பேஸ்டு தான். இதில் ப்ரைம் கோர் வந்து 2.4 GHz, அடுத்த கோர் வந்து உங்களுக்கு 2.2 GHzல கிளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 6 கோருமே வந்து 1.8 GHzல கிளாக் பண்ணியிருக்காங்க. இது Cryo வந்து Qualcommோட கஸ்டம் கோர். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். அண்ட் ஜிபியூன்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Adreno 620க்கான ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலும் சரி, இன்டென்ஸாக கேம் விளையாடணும்னு நினச்சா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த CPU வந்து Snapdragon 845 அளவுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டோம்னா இவங்க வந்து 6+64GB, 6+128GB, 8+128GB இந்த 3 வேரியன்ட் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரான்னு எடுத்துட்டோம்னா 91 மொபைல் சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ரியல்மி 6 Proவில் இருக்க அதே கேமரா செட்டப் தான் இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில லீக்ஸ் எல்லாமே வந்து இதில் மெயின் கேமரா வந்து 48MP கேமரா சென்சார் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரியல்மி 6 Proவில் பார்த்தா அதே கேமரா செட்டப் இதில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 கேமரா தராங்க. அதில் மெயின் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமராவும் தராங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா 91 மொபைல்ஸ் வந்து 6000 mAh பேட்டரின்னு போட்டிருக்காங்க. பட் 6000 mAh பேட்டரி வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ரியல்மி தரப்புலேருந்து இன்னும் வந்து 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறதா எதுவுமே வந்து நம்மளுக்கு லீக்ஸ் இன்னும் வரல. 91 மொபைல்ஸ்லையும் சரி, மற்ற வெப்சைட்லேயும் சரி 6000 mAh பேட்டரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ரியல்மி X50M அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் 2.5 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி 7 Proவாக லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரியல்மி X50M வந்து இவங்க 7 Proவாக ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடில் வந்து 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப்போட வருது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 16+2 மெகா பிக்சல் வருது. ரியல்மி 6 Proவோட அதே கேமரா செட்டப் அதே பாடியில் வந்து இவங்க ப்ராசஸர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து X50M வந்து இவங்க ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரது தான் வந்து பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி. பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆகஸ்ட் மந்தில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இதோட ப்ரைஸு நம்ம எடுத்துகிட்டோம்னா பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 20,000 தான் செல் பண்ணுவாங்க. 20,000க்கு வந்து உங்களுக்கு 6+64GB கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஹை எண்ட் வேரியண்ட் எல்லாமே வந்து 6+128, 22
அதுக்கப்புறம் 8+128 வந்து 23,000 லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 23,000க்கு மேலே இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா 25,000க்கு வந்து நம்மளுக்கு Realme X3 இருக்குது. ரூமர்ஸ் படி ஆகஸ்ட் மந்தில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். ஸோ Realme ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்க போகுது. பட் 91 மொபைல்ஸோட லீக் படி அந்த 6000 mAh பேட்டரிலாம் வந்தது அப்படின்னா வேறு லெவல் தான். Realme ஃபேன்ஸ்லாம் அவ்வளோதான், கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.